ஹலோ மக்களே! வெல்கம் டூ த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீசன் இருக்கிறது தான். காலிஃப்ளவரும், பட்டாணியும் வச்சுட்டு ஒரு மசாலா பண்ண போறோம். இது சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, இந்த சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். இந்த மாரி தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது உப்பும், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு, இது கூட கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 1/2 கப் போல வரும். ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் இதிலயே விட்டிங்கன்னா ஃபுல்லா இதிலயே குக் ஆயிடும். அதனால 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு இந்த மாரி எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க தனியா. இதுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில ஆயில் போட்டுக்கோங்க. நான் ஆயில் கம்மியா தான் யூஸ் பண்றேன். நீங்க அதிகமா தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் போட்டுட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கை வலிய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இதுக்கப்புறமா நம்ம இது கூட தக்காளியை அரைச்சி சேர்க்க போகிறோம். 2லேருந்து 3 தக்காளி. சின்னதாக இருந்தால் 3, ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு, நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட. இந்த தக்காளி நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தக்காளி குக் ஆகிட்டு அதில் இருக்க தண்ணியெலாம் சுண்டி வந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், இது கூடவே கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட ராஸ்மெல் போனால் போதும். ஒரு 30 செகண்ட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே 1/4 கப் பட்டாணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான வாங்கி நான் காயாக வாங்கி உரித்த பட்டாணி. நீங்கள் வர பட்டாணி இருந்துச்சுன்னா அதுவும் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து நீங்கள் வேக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால இப்போ தான் வேக வைக்க போகிறேன். ஆல்ரெடி நான் குக் பண்ணல இதை. இது வந்து உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டிங்க அப்படின்னா சிம்மில் வச்சுக்கணும். மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா நான் ஓரளவுக்கு நல்லா வதங்கி தண்ணி விடும். தண்ணியெல்லாம் சுண்டி வர டைமில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வைக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா மூழ்கி வர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு பட்டாணியும் காலிஃப்ளவர் ஆல்ரெடி பாதி குக்காக இருக்கும் நம்ம தண்ணியில் போட்டது, நல்லா சுடு தண்ணியில் போட்டப்போ. மீதி வந்து நம்ம இப்போ குக் பண்ணிவிட்டு அந்த பட்டாணியும் ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் டேஸ்டியான காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா ரெடி ஆகிடும். இது கூடவே நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான மசாலா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.